ஐயா அந்த பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டர்காரர் இல்லையா? ஆமாம். ஐயா மோடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? மோடி நம்ம நாட்டு பிரதமர் ரொம்ப அருமையானவர், திறமையானவர், மதிக்க தெரிஞ்சவர், எல்லாரையும் மதிப்பார். ஒரு பொம்பளை வந்து காலில் விழுவுறான்னா விழுவாதன்னு அவரும் காலில் முன்னாடி விழுவத்துக்கு முன்னாடி விழுவுறாரு. எந்த ஏழைப்பாளையம் இருந்தாலும் கட்டி பிடிச்சி தள்ளுற, முதுகில் தட்டுறாரு. ஆர்வமாக சொந்தக்கார மாதிரி கட்டி பிடிச்சி தட்டுற. எவ்வளோ திறமையாக இருந்தாலும் அவனை வந்து தட்டி கொடுக்குறாரு. பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிறைய நன்மைகள் செய்கிறார் நாட்டுக்கு. நிறைய இத்தனை நாள் ஜென்மத்தில் எந்த ஆட்சிக்காரனும் இவ்வளோ செய்யலை. நிறைய எந்த சண்டை பாகிஸ்தான், வங்காளதேசம் எல்லாம் சண்டையாக கிண்டையாக இருந்து, காஷ்மீர்லாம் சண்டையாக கிடந்தது. அத்தனையும் தீர்த்து வச்சு விட்டாரு. போக்குவரத்து சார்ஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. எல்லாம் போய் சுமூகமாக இருக்கான். அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன பாகுபாடு நிறையா இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் நார்த் இந்தியன்ஸுக்கு நிறையா பேர் இருக்கான். அவனுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறாரு. நம்ம ஆளுங்க அங்கே இருக்கிறான், அவனுக்கு அந்த சலுகைலாம் கொடுக்குறான். எவனுமே அடிச்சுக்காம பிடிச்சிக்காம இருக்கான். முதல்ல அடிச்சுக்குவாங்க, ஏன்னா நீ அந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் பழக்கிறியான்னு சண்டைக்கு வருவானுங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு, நம்மளுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரொம்ப திறமையாக அவரை தவிர ஆளுறதுக்கு ஆளே இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரதமர் மோடி தான். அவர் தான் அவருக்கு ஆணி அடிச்ச மாதிரி, காந்தி தாத்தா மாதிரி அடுத்தாப்புல இருக்கணும். எத்தனை பேர் செத்து போனவங்களையே நினச்சி பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர் பட்டேலுக்கு எவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தியாகம் மாதிரி வச்சுருக்காரு பட்டேல். அது இல்லாமல் வேறு யாரும் முக்கியமான ஆளுங்க வராது. தமிழ்நாட்டுக்கு வந்தால் வேட்டி போட்டு சட்டையை கட்டிக்கிட்டு வந்து பேச தெரியுதோ பேச தெரியலையா, வணக்கம் அப்படின்றாரு, புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்றாரு, பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. வருதோ வெள்ளையா சொல்கிறாருல்ல, எவனாவது சொன்னானா, மற்ற கட்சிக்காரர் எவனாவது வந்தானா, அந்த மாதிரி சொல்கிறாரு. முயற்சி எடுத்து சொல்கிறாரு. ரொம்ப திறமையாக சொல்கிறாருல்ல. அந்த நிகழ்ச்சிக்கு உலகம் பூராமல் இவரை வந்து பாராட்டுறாங்க. 70% பார்க்குறான். ஒரு சிலர் தான் அவனை வெறுக்கிறான். ஒரு சிலர் அது வேண்டாத கட்சிக்காரனாக இருப்பான். எவ்வளோ பேர் வாழ்த்து சொல்கிறான், எவ்வளோ பேர் தேங்க்ஸ் சொல்கிறான். எவ்வளோ நன்மை தங்க விலை போது வருதுனாலும் எல்லாமே செய்கிறாருல்ல. அவர் மாதிரி யாருமே செய்யலை. இந்த பிரதமருக்காக ஓட்டு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ மோடிக்காக ஓட்டு போடலாம், மோடின்னு சொல்லக்கூடாது. பிரதமருக்காக, பிரதமர் தான் எல்லாமே வந்துடுவாங்க. மோடி பிரதமர்னா சூப்பராக செய்யலாம், துணிஞ்சு செய்யலாம். ஏழைப்பாளையங்க காசு கொடுக்குறாரு, விவசாயத்துக்கு காசு கொடுக்குறாரு, எல்லாம் காசு கொடுக்குறாருல, இடம் கொடுக்குறாருல. எவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான் இத்தனை வருஷம்? வாழ்ந்தான் 2 வருஷம் 15 வருஷம் ஆழ்ந்தாங்க. எவ்வளவுமே பொது ஜனங்களுக்கு எதுவுமே செய்யல. இவர் அந்த தேசத்தில் வடக்க எல்லாருக்கும் செய்கிறார், கோர்தான் செய்கிறார். அதனால் தான் மனசுக்கு பிடிச்சிருக்கு. 75 வயசாகுது. எத்தனையோ பிரதமரை பார்த்துருக்கேன். இவர் ரொம்ப பிடிச்சி பிரதமர் ஆகிட்டாரு. அவருக்கு தான் ஓட்டு நான் போடுவேன். நானும் சிபாரிசு பண்ணுவேன்.